சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவான் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவான் நடுவில் அருளாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் ஆதரவும் அவரே இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே கதறல்கள் கேட்டிடுவார் பதறாமல் அடைத்திடுவார் கதறல்கள் கேட்டிடுவார் அடைத்திடுவார் அல்லாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில் பலடைபவரே நோயினலந்தவரே தாயல் பலடைபவரே பரிகாரினாரேன்பா பட்சமாய் தாங்கிடுவார் பரிகாரினாரேன்பா பட்சமாய் தாங்கிடுவார் அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவான் நடுவில் தாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவான் நடுவில் மாயையில் மயங்கினோரே தைதந்து பாப்பவரே மாயையில் மயங்கினோரே தைதந்து காப்பவரே தூயாவிடுவார் தூயோனாய் மாற்றிடுவார் தூயோனாய் மாறிடுவார்
கல்லாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருமையான பாய் சாட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா? ஆகார் பேரை. அவர் ஆகார் பேரன்தான். ஆபிரகாமுக்கு மனைவி சாராள். சாராளுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. சாராளை பார்த்து வச்சு ஆகாரை கூப்பிட்டு எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தைய புருஷன் மூலமாக உருவாக்கி கொடு சொல்லி கொடுத்தாங்க. அன்னைக்கு தான் நாட்டுக்கே கேடு வந்தது. ஆனால் பரவாயில்லை, அந்த பேரன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கார். அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டால் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஜெபம் பண்ணும்போது அவர் 2 கண்ணிலையும் கண்ணீர் வருது. எங்கள் சம்பந்தியமாக பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் அப்படியே கண்ணீரை துடைச்சிட்டு, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கேன் அப்படி சொன்ன வார்த்தை அவருக்கு அப்பவே தைரியம் வந்துடுச்சு. ஒரு பாரம்பரியமான வசதியான குடும்பத்தில் பிறந்த மனுஷன். அவங்க தகப்பான ரஜாக் ஒரு எம்எல்ஏ, யார் பைசாக்கும் ஆசைப்படாத ஆள். அவரோட வயசான காலத்தோட மகனை கூப்பிட்டு, எப்போ நான் என் காலம் எப்படின்னு தெரிய முடியலை, நான் இன்னாருக்கு இவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, 65 லட்சத்துக்கு மேலே கொடுக்க வேண்டியிருக்கு, அந்த கணத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு பரதீசில் நல்ல இடம் கிடைக்குமில்ல அப்படின்னு மகனை சொல்கிறார். மகன் வந்து என்கிட்ட சொல்கிறார், ஐயா எங்கள் அப்பா இப்படி சொல்கிறாரு, எங்கள் இடம் இந்த இடங்கள்லாம் இருக்குது, நீ எழுதி வாங்கிட்டு காசு கொடுத்துருங்க. எங்கள் அப்பாட்ட கொடுத்து எங்கள் அப்பா வந்து அவன் கடன்காரெலாம் கொடுக்கணும் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி அந்த கடனை முடிச்சிட்டார். அதாவது லூக்கா 19 வாசிக்கும் போது ஒரு சகையறுப்பட்ட மனுஷன் சொல்கிறான்ல, நான் யாரிடமோ அநியாயமாக வாங்கினதுன்னா 4 திருப்பி கொடுக்க என்னல்ல ஆடு சொன்னல, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷமாக உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தையின்படி எந்த காரியத்தையும் இழந்து போனாரோ பெரிய விடுதலை. அது மாத்திரமல்ல, செங்கோட்டையில் ஒரு பாய் இருக்காங்க, ஒரு டிடிஆர், சரியான வெயிட், திடீர்னு இறந்துட்டாங்க. எனக்கு மேலே உயிர். இறந்த உடனே அவர் பார்க்க முடியல. 1 வாரம் கழித்து வீட்டுக்கு போகிறேன். மகன் இருக்கான், துஷ்டி கேட்கலான்ட்டு போகிறேன். அந்த அம்மா வெளியே வர முடியாது, 10 நாளைக்கு வெளியே வரக்கூடாது, வீட்டில் உட்காந்துருக்காங்க. அந்த தம்பி என்னை சோஃபாவில் கூப்பிட்டு உட்கார சொல்லியிருக்கான். உட்காந்துருக்கேன். அம்மா வரக்கூடாது சார், தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொன்னான். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்துட்டு வாசலுக்கு வரும்போது என்னை கூப்பிட்டு ஒரு பார்சலை கை தந்தான். என்னடான்னு கேட்டேன். ஐயா எங்கள் அப்பா கிட்ட சிறுகையாக பணம் வாங்கியிருக்காங்க, அதை பணம் 60,000 ரூபாய் சில்லறை தரணும். என்கிட்ட சாகிறதுக்கு முன்னே தான் கூப்பிட்டு சொன்னாங்க, ஒருவேளை நான் மறித்து போயிட்டேன்னா நான் கடங்க ஆகிடக்கூடாது தம்பி, அதை ஐயா பார்த்து நீ கொடுத்துருன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். கிறிஸ்தவன்கிட்ட அப்படி கிடையாது, அப்படி உண்மை கிடையாது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதனால் அவருக்கு ஒரு வாழ்வாங்க ஒரு குறையும் வராது. ஹல்லேலூயா, ஒரு குறையும் வராது. பாருங்கள், இந்த இடத்துலையும் சாட்சி சொல்லுவார், மகிழ்வுபடுத்தார். அண்ணாச்சி சொன்ன மாதிரி போன முறை நிறைய பேர் சாப்பிடாம போயிட்டீங்களாம். ரொம்ப அவருக்கு ரொம்ப ஆழ்மையான ஒரு காமராஜர் தம்பியில் அவர் உண்மையாக ஒரு ஆழ்மையான உள்ளத்தின் ஆழத்தில் அவருக்கு ஒரு வேதனை. அதனால் சீக்கிரம் முடிச்சிடறேன், எங்கள் மக்கள்லாம் சாப்பிடாம போயிட்டு எனக்கு தூக்கம் வராது சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ அடுத்து தென்காசி ஐயா வந்திருக்காங்க, சார்லஸ். வாங்க ஐயா, வாங்க பாருங்கள். இன்றைக்கி வந்து எதுக்கு வந்திருக்காங்கன்னா, கம்பளியில் ஒரு இடத்துக்காரு, கம்பளி ஒரு இடத்துக்காரு 50 சென்ட் இடம், 25 இடம் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன், 20 இடத்துக்கு நீங்கள் காசு கொடுத்துருங்கன்னு நியாயமான விலைக்கு கொடுத்துருக்காரு. அது என்கிட்ட சொன்னாய், உங்கள் அப்பா அம்மா பேரில் வாங்கி கொடுங்க ஐயான்னு சொன்னார். அதுக்கு இன்றைக்கி அதை அட்வான்ஸ் கொடுக்கணும், அது தான் வந்திருக்காரு. நம்ம அதுக்கு தான் வாழ்ந்துருக்கோம், கடவுளுக்காக வாழ்ந்து. சில பேர் பதவிக்காக எப்படி அலைகிறான், பதவி கிடைக்கணும், பெரிய பெரிய போஸ்ட் கிடைக்கணும்னு சொல்லி ஏமாற்று வேலையாக ஓடிக்கிட்டு இருக்கான்.
அது வாழ்க்கை இல்லை. இன்றைக்கு மரித்தாலும் தேவனுடைய நீ வாழ்வியா? இன்றைக்கு நீ மரித்தால் தேவன் வாழ்வியா? ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கைக்கு உண்மையாக வாழ கற்றுக்கிடுங்க. கற்றுக்கணும் ஆஸ்வதிப்பார். ஐயா ஜெபம் பண்ணி முடித்த உடனே 3-4 சேனை தலைவராக வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன நடக்கணும் பயப்படலை. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இது கடவுள் ராஜ்யம் தானே, தைரியத்தில் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம அண்ணாச்சி பொன்னைய அண்ணாச்சிருக்க வரைக்கும் பயப்படலை இந்த ஏரியாவில் வர்றதுக்கு. ஏன்னா அவன் தான் பாதுகாவல். பார்த்துக்குவார்ல, கர்த்தர் ஆசிப்பார். ஐயா ஜெபம் பண்ண உடனே அடுத்து ஒவ்வொரு வார்த்தை எல்லா மக்களும் ஜெபம் பண்ண போகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அழைச்ச அழைப்பு உண்மையான அழைப்பு. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே, அழைத்தீரே. என் ஜனம் பாவத்தில் வாழ்கிறதே, என் ஜனம் பாவத்தில் வாழ்கிறதே, காரியமாக யாரை அனுப்புவ என்கிற வந்தினோ, அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே, அழைத்தீரே. பாக்கியமான சேவையிலே, பாக்கியமான சேவையிலே, பாவம் பணிந்தே செய்திடுவே, ஆயுள் முடியும் வரை கிறிஸ்து வருகை வரை, ஆயுள் முடியும் வரை கிறிஸ்து வருகை வரை, அன்பு மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவர்
ஜெர்மனி வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. நிறைய உளுந்து மக்கள் வந்திருக்கீங்க. சுந்தரவண்டியத்து பிள்ளைகள் பாருங்க, ரொம்ப பாசமானவங்க, உண்மையான பாசமானவங்க. இந்த எலெக்ஷன் சொல்லி ஒன்று ஒரு காலத்தில் அவங்க ஊரில் சொல்லுவாங்க, ஐயா நீ எந்த நிற்கீங்களோ நான் கண்ணை மூடிட்டு எங்கள் ஊர் ஓட்டெல்லாம் அவங்க தான் போட சொல்லுவாங்க. அது ஓட்டு போடுற காலம், இது ஓட்டு இல்லை. அதை போல் இன்றைக்கி பொண்ணை அணைச்சி என்ன சொல்கிறாங்களோ அது வார்த்தைக்கு கட்பட்டு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு அதிசயம்னு கேட்டிங்கன்னா, மதுரை பிஷப் ஜெயசிங் ஐயா மனைவி ஒரு சுந்தரவண்டிபுரம், ஈரோடு பிஷப் மனைவி ஒரு சுந்தரவண்டிபுரம். அவ்வளோ பெரிய என்ன நீதிமான் பனையை போல செழித்து லிபினோல கேதுரை போல் வளர்வான்னு சொல்லி சங்கீதம் 90:12 வாசிக்கும். அதே போல் அங்கே வாழ்கிற மக்கள் ஏழை மக்களாக இருக்கலாம், கஷ்டப்பட்ட மக்களாக இருக்கலாம், நியாய நீதி உண்மை உள்ள மக்களாக வாழ்கிறாங்க. அதான் சந்தோஷம். அது சாம்பரோட திருச்சபையில் அண்ணாச்சியுடைய கையின்கள் அடைக்கிற காட்சியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது நீங்கள் நிச்சயமாக வாழுவீங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆஸ்வதிப்பார். இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு நம் தேவன் உண்மையுள்ளவர். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இந்த தம்பி யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கல, நிறைய பேர் பார்க்கல. இவர் ஜெனி ஐயா ஐயரோடைய மைத்தினர், ஜானி ஐயாவோட மைத்தினர் ஊத்துமலை ஐயரோட இருக்காங்க. எதுக்கு ஒரு அஞ்சானஞ்சன் இரும்பு மனுஷன்னு சொல்லலாம். அவருக்கு பயப்பட மாட்டேயா இருக்கும். அண்ணாச்சி எப்படி இருக்கணும் அப்படி தான் போயிட்டு வான்றவரில்ல. அதில் அவர் மைத்தினர் தான். இவர் செய்கிற ஊழியம் எப்படி தெரியுமா? குஷ்ரோகிகள் மத்தியில், கேன்சர் பேஷண்ட் இருக்க மத்தியில், கேன்சர் சாக போகிற ஸ்டேஜில் உள்ளவங்கள அவங்ககிட்ட போய் அணைச்சி முத்தம் கொடுத்து அவங்கள கழுவி சுத்தப்படுத்தி ஒரு ஊழியம் பண்ண நான் இது யாரையும் பார்க்கலை. அழகி நாற்றம் எடுத்த ஒரு ஃபோட்டோலாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா யார்கிட்டே போக முடியாது. அவ்வளவு அன்றைக்கி நடுராசியில் என்னை அழைச்சிட்டு போன 12 மணிக்கு ஒரு டெத்துக்கு கூட்டி போனார். நாகல் குளத்தில் 32 வயசு பெண்ணு இறந்து போயிட்டா, 3 பிள்ளைகள். அந்த புருஷன் மனைவி மேலே அவ்வளோ நேசம். அது எப்போமோ அந்த மகா சாக வேண்டியது, ஒரு ஸ்டேஜ் ஆகி இப்போவும் சாக வேண்டியது. இந்த மனுஷனால் 6 மாதம் பாதுகாக்கப்பட்டிருக்கு அந்த மனுஷி. அந்த புருஷன் பார்க்கும்போது இப்போ சொல்லி தான் அழுதா, ஐயா 6 மாதம் முடியாது பாதுகாத்தேங்க ஐயா, இன்றைக்கி மனைவி இல்லையா, என் மனைவி இல்லையான்னு சொல்லி அழுதான். காரணம் இவர் தான். அது காரணம் குஷ்ரோகம் நோய், அழுகின புண்ணு நாற்றம் எடுத்து சாப்பிட முடியாது இருக்க மக்கள் கீழே கோழி படுத்திருந்து கிட்டே இருந்து ஆக்சிஜன் கொடுத்து நைட்டெல்லாம் தூங்காமல் விடிய விடிய கூட இருந்து அவர் மத்தாளம் பால் தான் இருக்கார், தென்காசிலாம் இருக்கார். இப்படி வாழணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாயிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாயிடுவேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அவங்கள பரலோகத்துக்கு அனுப்பிச்சு அவங்கள்ட்டே நின்று ஜெபம் பண்ணி அந்த காட்சியை பார்க்குற சில ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்க. அப்படியே ஷாக் ஆகும் எனக்கெல்லாம். இப்படி செய்யணுமா? ரொம்ப சந்தோஷம். அப்படி வாழணும், இதுதான் வாழ்க்கை. அதான் அவங்களை கொண்டு வந்து பார்த்த சந்தோஷம். அடுத்து நம்ம மத்தியில் ஜெயனி ஐயா வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க இந்த காரியத்துக்காக. இந்த மண்டபத்துக்கு சைரன் காரு சங்கு ஊதிட்டு போகுது, ஜீப்பு. திடீர்னு டிரைவரை கூப்பிட்டு வண்டி நிறுத்துனார். ஏன்னா நிறுத்து, அந்த ஜீப்பை நிறுத்த சொல்லினார். நிறுத்துனாங்க. டிரைவரை கூப்பிடுனாரு. வந்தார், போலீஸ்கார தான் வந்தார். நான் செத்தா போயிட்டேன், சங்கு ஊதிட்டு போகிறேன், போயா வீட்டுக்கிட்டார். நம்ம நாட்டில் முதலமைச்சர்லாம் இப்போ 1000 காரு போகுது. நம்ம மாதிரி டப்பா மனுஷனுக்கே எத்தனையோ காரு, எனக்கே 5-6 காரு என் கூட வந்தது. அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு ஐயா வாரணும், பொண்ணை நினச்சி வளரணும். தண்ணி வாழ்கிறேன், கத்திர ஆசிரிக்கட்டும். தம்பி ஒரு 5 நினச்சேன். யாருக்கும் பயப்பட மாட்டார். உண்மை ஏதாவது பேசுவார், நியாயம் ஏதாவது பேசுவார். அப்படியே சிஸ்டர்ஸ் எல்லாம் நல்ல வசதியாக உண்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தம்பியுடைய மைத்தினர் அதெல்லாம் அவங்க ஜெபம் பண்ண போகிறாங்க. முடிச்சிடும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையா உன்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையா உன்மேலே விழுந்ததையா. ஐயா உன்மேலே விழுந்ததையா, ஐயா உன்மேலே விழு
துருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி, முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பே தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பே தோத்தரிப்பே. நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பே தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். கடைசியா தம்பி எட்வர்டு அகஸ்தியர் வெட்டி பாமனாசது வந்திருக்காங்க. அண்ணாச்சி பார்க்க மாத்திரமில்லை, சில பேர் அண்ணாச்சிட்ட பேசியிருக்காங்க, ஜேசிங்க அண்ணாச்சிட்ட நீங்கள் ஏதோ அடிமையாகிட்டீங்க, ஜேசிங்கிட்ட ஏதோ அடிமையாகிட்டீங்க, நான் இன்னும் ஒரு கொள்ளைக்காரனோ குடும்பக்காரன மாதிரி. அவர் எதுக்கு அடிமையாகணும்? அவர் ஆணு நான் ஆணு, பெண்ணு ஆணும் ஆனால் பழக்கம் இருக்குன்னு சொல்லலாம். அவர் ஒரு ஆணு நான் ஒரு ஆணு, அவர் ஒரு முதிர்ந்த வயசுக்காரன், அதோட முதிர்ந்த வயசு ஆள். என்ன பண்ண போகிறோம்? காரணம் அறியாமல் தெரியாத வாழ்க்கை வாழக்கூடாது. நம்ம ஊருக்கு ஏதாவது யார் மேலும் நன்மை நடக்கா எவ்வளோ சந்தோஷம் நினைக்கணும் இல்லை? அவன் நினச்சிருந்தா அவங்கள ஊழியக்காரங்க, நம்மளாம் ஊழியக்காரங்க இல்லை. ஏன் கேட்டால் எப்படியோ வாழ்கிறாங்க, அவங்களுக்கு காரணம் பவர் இருக்குது. என்ன பவர்? நினச்சா ஆண்டவன் நினச்சா ஒரு செகண்டு தான். அதனால் சந்தோஷப்படுவோம். ஐயோ ஜெவனம் போகிறாங்க, கடைசியாக ஆசிரதம் பண்ணி முடிச்சிடலாம். வாங்க சாப்பாட்டு போகணும்ல, நீங்களாம் சாப்பிடணும் ஒரு ஆசை. சிவசலைன்னு ஒரு தம்பிமார் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அதுபோல் மேலப்பாளையம் பக்கத்து தம்பி ஊர் என்ன ஊர்? ஓமநல்லூர். காலையிலேருந்து என் கூட தான் சுற்றுறாங்க, காலையிலேருந்து 3 பேர் என் கூட சுற்றிட்டு இருக்காங்க. அதே போல் மகிழம்பு தம்பிக்காக அவர் என் உறவினர், அப்படிங்கும்போது அண்ணாச்சி உறவினர் ஆகிறார். அவர் கோல் கொடுத்து உதவி செய்கிறாங்க, நன்றி செலுத்துகிறேன். சுந்தரவடித்து பிள்ளைங்க நிறைய கிராமத்து வந்திருக்கீங்க. ராஜன், பால்பன் அண்ணாச்சி, ஜீவகுமார், நிறைய வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும், பலப்படுத்தட்டும். எல்லா கிருபையினாலும் உங்களை ஆசீர்வதி நிரப்புவார். ஹல்லேலூயா.